வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பஜாஜ் NS 200 BS4 மாடல் வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்குது. ஐலிங்கில் மெதுவாக ஓடுது. நம்ம ரேஸ் பண்ணால் அந்த அளவுக்கு அதிகமாக ஸ்பீடாக ஓடுது. இன்ஜின் டெம்பரேச்சருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கண்டினியூஸாக ஃபேன் வந்து ஓடிட்டே தான் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிது. அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு அவங்க ஷோரூம் போயிருக்காங்க. கூலண்ட் ஆயில் COD சென்சார்லாம் மாற்றிருக்காங்க. அவங்க அப்படி மாற்றியும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகலை. நம்மகிட்ட எடுத்து வந்துருக்காங்க. நான் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் NS 200 BS4 மாடல். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டி வந்து இன்ஜின்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் சூடாக இல்லை, கூலிங்காக தான் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கியரில் இருக்கா பைக் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபேன் ஓடுது. எவ்வளோ தெரியும் ஓடுது, நிற்குது, மறுபடியும் ஓடாது. ஃபேன் ஓடுது. இப்போ வந்து ஐட்லிங் கேட்ட மாதிரி ஓடிட்டே இருக்குது. ஸ்லோவாகுது, ஸ்பீடாகுது. மறுபடியும் ரைஸ் பண்ணுறேன். ரேஸ் பண்ண வண்டி ஆஃப் பண்ண உடனே ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டு எதனால் வருது, இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ திறந்து பாருங்கள். நிறைய சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் திறந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சின்ன லைன் டெஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சி ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம். வேறு எந்த டூல், OBD டூலோ இல்லை எந்த ஸ்கேனோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரு லைன் டெஸ்ட் வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஒரு ரேடியேட்டரோட கூலிங் ஃபேன் எப்படி ஓடுது, ஒரு அதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து COD சென்சார்னு சொல்லுவாங்க. இது உள்ளார வரும் ஒரு ப்ளூ கலர் சென்சாரு. அதுதான் வந்து இன்ஜின் ஆயில் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லுவாங்க. இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. இப்போ ரேடியேட்டர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லுவாங்க, COD சென்சார். அந்த சென்சார் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஒரு 90 டிகிரி 95 டிகிரி போகும்போது அதுலேருந்து ஒரு சிக்னல் வந்து ECUக்கு போகும். ECUக்கு போயிட்டு ECU என்ன பண்ணணும்னா ஒரு ரிலேவை ஆக்டிவேட் பண்ணி அந்த ரிலேவிலேருந்து இன்னொரு DC வோல்டேஜ் ஃபேனுக்கு அமிச்சு ஃபேனை வந்து சுற்ற வைக்கும். இதுதான் வந்து ஃபேனோட சர்க்யூட்டு. இதில் எங்கெங்கே கம்ப்ளைண்ட் என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கூலண்ட் ஆயில் இல்லாமல் இருந்தால் ஃபேன் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிட்டால் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும், ஆஃப் ஆகாது. ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனேலாம் ஓட ஆரம்பிக்காது. டெம்பரேச்சர் வந்தால் மட்டும்தான் ஓட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை. டெம்பரேச்சர் வரணும்னு அவசியம் இல்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே ஃபேன் ஓடுது. அப்போ இது வந்து கூலண்ட் ஆயிலால் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூலண்ட் ஆயில் மாற்றது வேஸ்ட்டு தான். ரெண்டாவது COD சென்சார். அதுவும் வந்து தப்பான சிக்னல் கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபேனை ஓட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க COD சென்சாரும் ஷோரூமில் மாற்றிருக்காங்க. அதனால் அது வந்து ப்ராப்ளம் இல்லை, அதுவும் புதுசாக தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன செக் பண்ணோம்னா, நம்ம ரிலேவும் ECUவும் செக் பண்ணோம். இப்போ ரிலேவில் நம்ம என்ன செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ரிலே நான் வெளில எடுத்துறோம். இதுதான் வந்து ரேடியேட்டர் ஃபேனோட ரிலே. இது வந்து ஹெட்லைட் ரிலே, இது ரேடியேட்டர் ஃபேனோட ரிலே. ஃபேனோட ரிலே நான் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துறேன். இந்த ரிலேவில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒயர் வரும். 4 ஒயரில் வந்து ஒன்று பேட்ரி இன்புட்டு, அதாவது ஒன்று வந்து பேட்டரி டைரக்ட் இன்புட்டு. பேட்டரியிலேருந்து எப்போவுமே 24 ஹவர்ஸுக்கு வந்து லைன் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வந்து சாவி ஆன் பண்ணால் மட்டும் பாசிட்டிவ் லைன் வரும். இன்னொன்று வந்து ஃபேனுக்கு போகக்கூடிய அவுட்புட்டு. இன்னொரு இந்த ப்ளூவில் க்ரீன் வந்து ECUலேருந்து ரிலேவுக்கு வரக்கூடிய நெகட்டிவ். இந்த 2 லைன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் லைனில் வந்து எப்போவுமே DC இருந்துகிட்டே இருக்கும். அது சாவி ஆஃபில் இருந்தாலும் ஆனில் இருந்தாலும் அதில் வந்து கரண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பேட்டரியிலேருந்து டேரெக்டாக வரக்கூடியது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேட்டரியில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் சாவி ஆஃப் பண்ணி எடுத்துடுறேன். பைக்கோட சாவி ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லைன் வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் லைனு, பேட்டரிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து இந்த ஒயிட் கலர் லைனுக்கு இந்த பக்கம் கீழே லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாவி ஆன் பண்ணால் மட்டும் அதில் DC வரும். இப்போ நான் வச்சு பார்க்குறேன், இல்லை லைன் வரல. இப்போ நான் சாவி ஆன் பண்ணுறேன். கில் சுவிட்ச், சாவியும் கில் சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும் லைன் வரும். கில் சுவிட்சை சாவி ஆஃப் பண்ணால் அது லைன் கட் ஆகிடும். இது வந்து சாவி மூலமாக வரக்கூடிய கண்ட்ரோல். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயரு. இது வந்து பேட்டரியிலேருந்து ரிலேலேருந்து ஃபேனுக்கு போகக்கூடிய அவுட்புட். இது எப்போ வந்து ஆன் ஆகும்னா, ECUலேருந்து இந்த ப்ளூவில் க்ரீன் ஒயரில் நெகட்டிவ் வந்தால் மட்டும்தான் இதில் ஆன் ஆகிட்டு இந்த ஒயிட்டில் இருக்கக்கூடிய லைன் வந்து இந்த ப்ரௌன் ஒயருக்கு மாதிரி ஃபேனுக்கு போகும். இப்போ ECUக்கு எப்போ நம்ம ECUலேருந்து எப்போ நெகட்டிவ் வரும்னா, COD சென்சார் வந்து டெம்பரேச்சர் அதிகமாச்சு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்தா மட்டும்தான்
ECU என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து நெகட்டிவ் அனுப்பும். நெகட்டிவ் அனுப்பிச்சு ரிலே ஆக்டிவேட் பண்ணிவிடும். இப்போ வந்து ஒன்று இதில் வந்து ரிலே ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ECU வந்து போயிட்டு வந்து தப்பான சிக்னல் கொடுத்துட்டே இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் அனுப்பிச்சிட்டே இருக்கலாம். அனுப்பிச்சிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து சாவி ஆஃபில் இருக்கும்போது இதில் நெகட்டிவ் வருதான்னு பார்ப்போம். நான் கிளிப்பை வந்து பாசிட்டிவில் பேட்டரி கிளிப்பில் போட்டு இதில் சாவி ஆஃபில் இருக்குது. சாவி ஆஃபில் இருந்தால் நெகட்டிவ் வருது. ஆன் பண்ணால் நெகட்டிவ் வரல, ECUலேருந்து நெகட்டிவ் வரல. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணால் நெகட்டிவ் வந்து கட் ஆகுது. தெரியுதுங்களா? நெகட்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகுது. இது வந்து கட் ஆகும்போது அங்கே ஃபேன் வந்து நின்று ஓடும். இப்போ வந்து கண்டினியூஸாக நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்குது, ஃபேன் ஓடிட்டே இருக்குது. சவுண்டு மைக்கில் கேட்க நினைக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே அதில் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வருது. அந்த நெகட்டிவ் ECUலேருந்து தான் வரும். இந்த ப்ளூவில் க்ரீன் கலர் லைன் போட்ட வயர் எங்கே இருக்குன்னா ECU தான், CDI. இது வந்து ECUன்னு சொல்லுவாங்க, CDIன்னு சொல்லுவாங்க. ஏன்னா FI இல்லாதனால இது ECUன்னு சொல்லக்கூடாது, CDIன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூவில் க்ரீன் லைன் இங்கே வருது பாருங்கள், இந்த இடத்துல வருது. இந்த லைன் தான் வந்து அந்த ரிலேவுக்கு போகக்கூடிய லைன். இதில் ஆல்ரெடி ஏதோ ஜாயின்லாம் போட்டு வச்சுருக்கேன், சால்டிங்லாம் பண்ணி ஜாயின்லாம் போட்டுருக்கேன் ECUவில். இந்த ECUவோட CDIயோட சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் வந்து கட் ஆகிட்டுருக்கு. அதை வந்து சால்டிங் பண்ணி ஏதோ ஜாயிண்ட்டு சரியாக போடாமல் விட்டுருக்காங்க. இது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். சரி, நம்ம இப்போ அந்த ஜாயிண்ட் வந்து எதுலேயும் படாமல் அதை வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபேன் ஓடுவாங்க. இது அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஓடிட்டு தான் இருக்குது கண்டினியூஸாக. ஸோ ஏதோ ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இது ஃபுல்லாக பிரித்து பார்க்கணுமோ? இந்த ஒயரை ஃபுல்லாக பிரித்து பார்த்துருவோம். கட்டுறது இந்த ECU சாக்கெட்டில் வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்குது, குண்டூசி சொருவி இதை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணால் லூஸ் கனெக்ஷன் தான் ஆகும், தேவையில்லாத ப்ராப்ளம் தான் வரும் வண்டியில். இதை ஒழுங்காக ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணி ரெடி பண்ணிடணும். இது மாதிரி இது இன்சுலேட் பண்ணவே இல்லை, நிறைய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ஒயர் வந்து நெகட்டிவ் தான். இது பிளாக்கில் ஒயிட்டு, பிளாக்கில் எல்லோ ரெண்டுமே வந்து பஜாஜில் நெகட்டிவாக தான் இருக்கும். பிளாக்கில் ஒயிட்டு இது நம்ம சால்ட்ரிங் பண்ணி ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். எதோடையும் டச் ஆகாத அளவுக்கு என்ன கூட இந்த மாதிரி பண்ண வேண்டிய வேலை தான் அது. அதுக்கு தான் குண்டூசி போட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு NSல இதை விட பயங்கரமாக கட் ஆனதெல்லாம் வந்து பக்காவாக சால்டிங் பண்ணியிருக்கோம், CDI மாற்றாமல். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம CDI போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபேன் ஓடுதான்னு செக் பண்ணிடலாம். அந்த பக்கம் போனேன். இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேன் ஓடுதாப்பா? ஓடுதா?
அப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. அப்போது சிடிஐ தான் ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம வேறு சிடிஐ போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக ப்ராப்ளம் கண்டுபிடிங்கன்னா இந்த சிடிஐ கழட்டி போட்டு வேறு சிடிஐ போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நம்மகிட்ட வேறு ஒரு NS200 இருக்குது, ரெண்டும் சேம் தான். அதோட சிடிஐ கழட்டி போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ இந்த வண்டியோட சிடிஐ கழட்டி இதை போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ போகிறதுக்கு முன்னாடி 2 தடவை பார்ட் நம்பரை ஒன்றான்னு செக் பண்ணிக்கலாம். பார்ட் நம்பர் இதோட பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா JL351245 இதோட பார்ட் நம்பரு. ஸோ இந்த பழைய வண்டியோட சிடிஎஸ் பார்ப்போம். அதோட பார்ட் நம்பர் செக் பண்ணுவோம். JL351245 ரெண்டுமே சேம் தான். இப்போ நம்ம இந்த பழைய சிடிக்கு பதிலாக இந்த சிடிஐ போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போது பைக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் ஃபேன் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஓட ஆரம்பிச்சிடுது. அப்போ சிடிஐலையும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஒயரிங் தான் செக் பண்ணி பார்க்கணும். எடுத்துக்க சிடிஐ நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சிடிஐலேருந்து நான் ரிலேவுக்கு ஒரு நெகட்டிவ் லைன் வரும்னு சொன்னேன். ப்ளூவில் க்ரீன் கலர் கோடு போட்ட ஒயரு. அந்த ஒயரை வந்து நம்ம 2ஆக கட் பண்ண போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் வந்து ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகி தான் ஓடுது. ரிலே ஆக்டிவேட் ஆகாமல் ஓடல. ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணால். அந்த நெகட்டிவ் சிடிஐலேருந்து வருதா இல்லை ஒயரிங் கிட்டில் எங்கேயாவது ஷார்ட்டேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இந்த ஒயரை கட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. நம்ம வண்டி வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபேன் ஓடுதான்னு பார்த்துட்டு அந்த ஒயரை கட் பண்ணுவோம். ஃபேன் ஓடுது. நம்ம இப்போ அந்த ஒயரை கட் பண்ணுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் ஓடுதான்னு பார்த்துடலாம். இந்த ஒயரை கட் பண்ணால் ஃபேன் ஓடலை. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, சிடிஐலேருந்து தான் அந்த நெகட்டிவ் வருதுன்னு புரிஞ்சிக்கலாம். அதை மறுபடியும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். சிடிஐலேருந்து வரக்கூடிய அந்த எண்டை லைட்டாக இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு லைன் டெஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். சிடிஐலேருந்து தான் விட்டு விட்டு வோல்டேஜ் வருது. ஆனால் வேறு சிடிஐ போட்டாலும் இதே ப்ராப்ளம் தான் வருது. இது எதனால் இந்த மாதிரி ஆயிருக்கு? சிடிஐலேருந்து தான் வோல்டேஜ் வருது. அப்போ ஒயரிங் கிட்டில் எதுவும் ஃபால்ட் இல்லை. இந்த ப்ளூவில் க்ரீன் கலர் ஒயரு எந்த நெகட்டிவோடையும் ஜாயிண்ட் ஆகலை. சிடிஐ தான் ஃபேனை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டுருக்கு. சிடிஐ நல்லா இருக்குது. வேறு வண்டியோட சிடிஐ போட்டாலும் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதாவது ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் யோசித்து தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, CO2 சென்சாரோட சாக்கெட்டை செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம CO2 சென்சார் சாக்கெட்டை செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், கார்பரேட்டெல்லாம் கட்டி எடுத்துட்டோம். இந்த சென்சாரை செக் பண்ணுறோம். புதுசு தான் மாற்றிருக்காங்களாம். சென்சாரே வந்து லூஸில் தான் இருக்குது. ஃபுல் டைட் பண்ணல, லூஸில் தான் இருக்குது. கூலண்ட் ஆயில் வெளில வரும்பா. ஓகே, சென்சார் புதுசு தான் போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்ச நல்லா பல இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, ஓகே இதோ பாருங்க, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. சென்சார் வந்து சொருவும் போது, அந்த சாக்கெட்டை சொருவும் போது பின்னு வந்து மடிச்சிட்ருக்கு. ஒழுங்காக கனெக்ட் பண்ணல. 2 பின்னில் ஒரு பின் வந்து மடிச்சிட்ருக்காங்க, சரியாக சொருவில். அப்போ என்ன ஆகுனா, சென்சார் இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், லிக்விட் கூல்டு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐட்லிங்கில் இருக்கும்போது CO2 சென்சாரை கழட்டி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓடும்.
அந்த மாதிரி ஓடினா தான் சர்க்யூட்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போது இந்த சாக்கெட் வந்து உடஞ்சிருக்கிறதுனால சாக்கெட் வந்து கழட்டி விட்ட மாதிரி கணக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சாக்கெட் கழட்டி விட்டால் எப்படி ஃபேன் ஓடுது, அது மாதிரி வந்து ஃபேன் ஓடிட்டே இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். இந்த சாக்கெட் வந்து ஒழுங்காக மாட்டாமல் புது சென்சாரே வந்து உடச்சி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இது போல வேறு சென்சார் வாங்கிட்டு வந்து புதுசாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புது COT சென்சார் வாங்கிட்டு வந்திருக்கோம். கூலண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் சென்சார் 201 ரூபா வருது. இந்த சென்சாரை நிமித்தி போடலாம், என்னால் வேணாம், இதனால் பிரச்சனை நிறைய வரும். அதுவும் இல்லாமல் கஸ்டமர் வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி மாற்றிருங்க, வேணாம் அப்படின்ட்டாரு. சரி, நம்ம புதுசாகவே போட்டுருவோம். இது மாதிரி வந்து 2 பின்னும் வந்து இது மாதிரி நேராக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பின்னை வந்து உடச்சி வச்சுருக்காங்க, மாட்டும் போது மடித்து விட்டாங்க. இதுதான் ப்ராப்ளம். நம்ம இதை புதுசாக மாற்றிட்டு கார்பரேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சின்ன ப்ராப்ளத்தை பெரிய ப்ராப்ளமாக மாற்றிடுறாங்க. பத்தொம்பது ரிங்ஸ் எதுனா 18-19. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பக்காவாக டைட் பண்ணிட்டோம் சென்சாரை. அதோட சாக்கெட்டை நல்லா கேர்ஃபுல்லாக கரெக்டான பொசிஷனில் வச்சு சாஃப்டாக உள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடணும். போட்டு மாடு மாதிரி அழுத்தினா அது பின்னு வளைச்சிட்டு தான் போகும். ஓகே, இப்போ நம்ம கார்பரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கார்பரேட்டர் டேங்க்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ECU ஒன்றை நம்ம கட் பண்ண ஒயரையும் ஜாயின் பண்ணி டேப் பண்ணிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஐட்லிங்கில் தான் ஆடிட்டுருக்கு, ஃபேன் ஓடல. ரேடியேட்டர் எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் ரேடியேட்டர் ஓடல. ரேடியேட்டர் ஓடுற சவுண்ட் நமக்கு கேட்காது. ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். COT சென்சார் மாற்றும் போது அதை வந்து சரியாக மாட்டாமல் அந்த பின்னை உடச்சதுனால COT சென்சார் டிஸ்கனெக்ட் பண்ண மாதிரியே ECU புரிஞ்சிக்கிச்சு. அதனால தான் கண்டினியூஸாக வந்து ஃபேன் ஓடிட்டு இருந்து. நம்ம ரிலேயில் வந்து நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணிடலாம். முதல்ல விட்டு நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நான் பேட்டரி பாசிட்டிவில் கிளிப் பண்ணிட்டேன். கிளிப் பண்ணிட்டு இதுதான் வந்து ECUலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூவில் க்ரீன் ஒயரு. இதில் வந்து நெகட்டிவ் எதுவும் வரல. நெகட்டிவ் விட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துச்சுன்னா அந்த லைட் எரியும், ப்ளூ லைட்டு. இதில் நெகட்டிவ் எதுவும் விட்டு வரல. வண்டி ஐட்லிங்கில் தான் இருக்குது. வண்டி ரைஸ் பண்ணுறேன். நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறோம் பக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு NS 200 வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேடியேட்டர் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. இந்த கம்ப்ளைண்ட் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ரேடியேட்டர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே ஓடிட்டே இருக்குன்னா, ஒன்று ECU கம்ப்ளைண்ட் இருக்கலாம், அதாவது CDI கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ரெண்டாவது இப்போ COT சென்சார் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கலாம், அந்த ஒயர் ஏதாவது எலி கடிச்சிருக்கலாம். மூணாவது டிஜிட்டல் மீட்டரில் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வந்து ஆஃபில் இருந்தாலே சில வண்டியில் ஃபேன் ஓடும். வண்டி ஆஃபில் இருக்கும், ஆனால் ஃபேன் மட்டும் ஓடிட்டே இருக்கும். சாவி போலனா கூட ஓடும். அந்த மாதிரி ஓடுதுன்னா நம்ம என்ன பண்ணோம், அது எதுவுமே செக் பண்ணல, டேரெக்டாக அந்த ரிலே மட்டும் மாற்றினா வேலை முடிஞ்சிடும். இது மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சிம்டம்ஸ் வச்சு ப்ராப்ளத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.